இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உந்தன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் இறைவார்த்தை 2 கொரிந்தியர் 12:5. என் வலுவின்மையே எனக்கு பெருமை. பிரியமானவர்களே, நாம் ஒன்றும் இல்லாத நேரத்திலும் ஆண்டவருடைய பெலன், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருப்பதே நமக்கு அனைத்தையும் பெற்றுத்தாரும். பவுல் தன்னுடைய பலவீனத்தில்தான் என் வலுவின்மையே எனக்கு பெருமை என்று சொல்லி இருக்கின்றார். இந்த இறை வார்த்தையின்படி அவருக்கு எப்படி அந்த வலுவின்மை அவருக்கு பெருமையாக ஆண்டவர் கொடுத்தார் என்றால், அவருடைய கை குட்டைகளையும் அவர் மேல் இருந்த துணிகளையும் எடுத்து நோயாளிகள் மீது போடும்போது அவர்கள் குணமடைந்தார்கள். அதனால்தான் அவர் என்னுடைய வலுவின்மையே எனக்கு பெருமை என்று சொல்கின்றார். பிரியமானவர் சகோதர சகோதரிகளே, நாமும் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபை நமக்கு நிறைவாக கிடைக்கும். நம்முடைய பலவீனத்தின் மத்தியில் தான் ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் உணர முடியும். நம்மிடத்தில் எது இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம், அருள் இருந்தால் மட்டுமே நாம் வெற்றி அடைய முடியும். எனவே நாம் பவுலை போல இன்றைய இறை வார்த்தையின்படி என் வலுவின்மையே எனக்கு பெருமை என்று சொல்லி நம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.